ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பரங்கிக்காய் ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிற இந்த ஹல்வா ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு பரங்கிக்காய் வாங்கியிருக்கிறேன். இதனுடைய மேல் தோல் எடுத்துகிட்டு நல்லா நான் துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது பரங்கிக்காயோடைய தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை நான் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்தளவு வந்திருக்குது. இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் சர்க்கரை எடுத்து வந்திருக்கேன். இந்த பரங்கிக்காய் நல்லா வெந்து சுருண்டு வரும்போது எந்த அளவு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் சர்க்கரையோட மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்க முடியும். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள், இது நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு குங்குமப்பூ எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்குன்னு சூடு இருக்கிற தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம பால்லேயும் குங்குமப்பூ சேர்க்கலாம். பட் நான் பரங்கிக்காய்க்கு பால் சேர்க்கலை, அதனால் நான் குங்குமப்பூவில் தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பரங்கிக்காய் அல்வா செய்கிறதுக்கு நம்ம முதல்ல கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி லேசாக செவந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சையும் பொரிஞ்சு நல்லா உப்புளாகி வந்ததை இதை நம்ம தனியாக வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துட்றேன். நெய் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த துருவி இருக்கிற இந்த பரங்கிக்காயை ஃபுல்லாக இதில் சேர்த்துடலாம். பரங்கிக்காய் துருவலை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இதில் இருக்கிற தண்ணியே வெளியில் நல்லா வெந்து வரும். அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரும். பரங்கிக்காய்னால நீர் கொண்ட காய் இது. உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட இந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் லேசாக இங்கே பாருங்கள், லேசாக அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் லேசாக வெளியே வந்திருக்குது. இது ஒரு 1/4 பங்கு அளவுக்கு வெந்து வந்திருக்குது. இப்போ இந்த குங்குமப்பூ தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய மெஷ் அளவு இது நல்லா குறைஞ்சி வந்திருக்கும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூசணி துருவல் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்குது. இன்னுமே கொஞ்சம் வேகணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்திருக்குது பாருங்கள். இதில் இருக்கிற தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் அதை நம்ம நல்லா கலந்து விடணும். இதை அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கேன். 1 நிமிஷத்துக்கு மட்டும் நான் மூடி போட்டு வைக்கிறேன். 1 நிமிஷம் மூடி போட்டு விட்டுட்டு இப்போ ஓப்பன் செய்யலாம். வெந்து சுருண்டு வந்திருக்குது. இதை போல் 4-5 தடவை நான் மூடி போட்டு கலந்து விட்டுட்டே இருந்ததில் இந்த பரங்கிக்காயில் இந்த ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்த பரங்கிக்காய் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்தோம் இந்த அளவுக்கு இதனுடைய அளவு குறைஞ்சிருக்குது. காயும் நல்லா வெந்து வந்திருக்குது. ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஈரப்பதமும் போய் காய் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 250 கிராம் சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். நான் எடுத்த சர்க்கரையில் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு சேர்த்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரையோட அளவே சரியானது. அதனால் நான் மிச்சம் எடுத்து வச்சுருக்கிற அந்த சர்க்கரையை இதில் சேர்க்கலை. இங்கே பாருங்கள், நம்ம சர்க்கரை சேர்த்தோன்னா கொஞ்சம் தண்ணியாக சர்க்கரை கரைஞ்சி இதனுடைய பதம் கொஞ்சம் தண்ணியாக மாறி இருக்குது. இது மறுபடியும் திக்காக மாறுற வரைக்கும் இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுணும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் நல்லா திக்காக
வந்துட்டுருக்குது. நல்லா திக்கானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்வாவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் முதல்ல நெய் சேர்த்துட்ருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அல்வா நல்லா திரண்டு வந்திருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அல்வாவில் சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இது சரியான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பரங்கிக்காய்னு சொல்கிற மஞ்சள் பூசணிக்காயில் நான் செஞ்சுருக்கிற இந்த அல்வா ரெசிபி எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த அல்வா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.